தமிழகம் அண்ட் புதுவைக்கான வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை வங்கக்கடலில் நிலவிய மோந்தா தீவிர புயல் ஆந்திராவில் கரையை கடந்திருக்கும் நிலையில இது மேலும் படிப்படியா வலு குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அரபிக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதே பகுதியில் நிலவுது. இதன் காரணமா அடுத்த 6 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு எச்சரிக்கையை கொடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி அக்டோபர் 30ஆம் தேதி தமிழகத்தோட சில இடங்களிலும் புதுவை காரைக்கால்ல இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அக்டோபர் 31 நவம்பர் 4 வரை தமிழகத்தோட சில இடங்கள் புதுவை காரைக்காலிலும் லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. சென்னையின் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை 30ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுமா. நகரத்தோட சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமா 34 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்னு வானிலை மையம் சொல்லியிருக்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பார்த்தோம் அப்படின்னா வங்கக்கடல் அண்ட் தமிழக கடலோர பகுதிகளில் அக்டோபர் 30 நவம்பர் 2 வரை பெருசா எந்த ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்படல அப்படின்னாலுமே கூட அரபிக்கடல் பகுதிகளில் நவம்பர் 2 வரை சூறாவளி காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால மேற்குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு போக வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்துறாங்க வானிலை மையம். கடந்த 24 மணி நேரத்துல தமிழகத்தோட சில இடங்கள்ல மழை பெய்திருக்கு. புதுவை அண்ட் காரைக்கால்ல வறண்ட வானிலையை நிலவியதா சொல்லும் வானிலை மையம் தொண்டை பகுதியில அதிகபட்சமா 34.3 டிகிரி செல்சியஸாகவும் கரூர் பரமத்தியில குறைந்தபட்சமா 20 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.